வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனை பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். கடக ராசி 2026 ஜூலை இந்த வாரத்துல கடகராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தா, ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற சுப கிரகம் குரு. இந்த குரு கிரகம் திருமணத்துக்கு ரொம்ப காரகதான ஒரு பிளானட். அது அதை ரெப்ரசென்ட் பண்றதே திருமணம், கல்யாணம், சுபகாரியங்கள். சப்தம பாவத்தை பார்த்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா இந்த ராசியில பிறந்தவருக்கு திருமண யோகம் இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனை தோஷங்கள் இருந்தாலும் கூட திருமணம் நடக்கும், நல்ல சம்பந்தம் வரும், என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பஞ்சம பாவத்தை கூட பார்க்கும். சில நிறைய பேருக்கு திருமணம் இம்மிடியேட்டே குழந்தை பிறக்கிற யோகம் கூட அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணமானவருக்கு. வெறும் திருமணம் கிடையாது, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தா, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தா, கோர்ட்ல இருந்தா, நிறைய பேர் பிரிஞ்சு வேறு வேறு பிளேஸ்ல இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகி அவர் திரும்பி வர்ற வாய்ப்பு கடக ராசியில பிறந்தவருக்கு அதிகமா இருக்கு. செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்றவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. குழந்தை யோகம், சந்தான யோகம் அதிகமா இருக்கு. இந்த நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது ஐவிஎஃப் போயிட்டு இருக்க, ஸ்பர்ம் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஆனா ஜாதகத்திலையும் கூட சில கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த இந்த ஒரு கடகராசி பஞ்சம பாவத்தை பார்க்கும்போது சந்தான யோகம் அதிகமாயிடும். யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ, ஜாப் ட்ரை பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. அதிகமான ஸ்கோர் வர சான்சஸ் கூட இருக்கு. கரியர்ல மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. கரியர்ல சக்சஸ், புது ஜாபு, டிரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் கொடுக்குற இன்டர்வியூஸ்ல ப்ரோக்ரஸ் அதிகமா இருக்கு. ரெண்டாவது வீட்டுல இருக்கிற சுக்கிர கேதுகளை நாம பார்த்தா கண்டிப்பா லவ் லைஃப்ல இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். அது உங்களுக்கு புரியாத ஒரு பர்சன் இருந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஜாகிரதா இருங்க. கேது செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது நீங்க சரியா பேச மாட்டீங்க, என்னென்னமோ பேசிடுவீங்க, கண்ட்ரோல் தப்பி. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே கண்ட்ரோலா தான் பேசணும். ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கூட அதிகமாக இருக்கு கர்நாடக ராசியில பிறந்தவருக்கு. எப்படின்னா இனி வரைக்கும் அது அந்த தாட்ஸ் வரல. இப்போ அந்த தாட் வரும். கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒரு விஷயத்துல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கடகராசியில பிறந்தவருக்கு.